ஏங்க என்ன இங்கே மேலே இருந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கீங்க? தண்ணியே பற்ற மாட்டேங்குது. இந்த வருஷம் மழையே இல்லை. நம்மளது வானம் பார்த்த பூமி தானே. மழை பெஞ்சாத்தான் ஏதாவது போரில் கேணிலேயே அதெல்லாம் தண்ணி வரும். நமக்கு ஆற்று பாசனம்லாம் கிடையாது. போரை நம்பி கேணியை நம்பி தான் இது பண்ணுறோம். இப்போ இந்த வருஷம் மழை இல்லாதனால கேணி பூரா சப்சாடு க்ளோஸு. கேணிலெல்லாம் தண்ணி ஓடுறதில்ல சுத்தமாக. மாட்டுக்கு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நிறைய பக்கம் போச்சு. ஏதோ அந்த போரில் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. ஏதோ 1ஆந்தேதி மழை சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளாட்டி பேஞ்சுன்னா பரவாயில்ல. ஏதோ வரணும் பவன் நமக்கு காரணம் காமிச்சுன்னா பரவாயில்ல. இதெல்லாம் வாடி இருக்கும்போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம சாதாரணமாக மாட்டுப்புல்லு போட்டு அது வாடி இருக்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்கும்போது, விவசாயம்லாம் பண்ணிட்டு இந்த காய்கறி இதெல்லாம் நட்டுட்டு அவங்களாம் தண்ணி இல்லைன்னு இந்த தென்னை மரம் தென்னந்தோப்பெலாம் வச்சுட்டு தண்ணி இல்லைன்னு அது வாடி இருக்கும்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதெல்லாம் நினைக்கும்போது வேதனையாக இருக்கும். ஏதோ அந்த வர்ண பவன் ஏதாவது கருணை காமிச்சாருன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி வறட்சி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட தென்னை மரம் நம்ம ஏரியாவில் காலியாகிடுச்சு. ஓரளவுக்கு ஒவ்வொருத்தவங்க தண்ணி டிராக்டரில் வாங்கி ஊற்றி காப்பாற்றினாங்க. அதுலேயும் நிறையா இருந்தால் அப்படி தான் எவ்வளோ டிராக்டர் தண்ணி வாங்கி ஊற்ற முடியும்? அதான் 10 மரம் 20 மரம் காப்பாற்றணும், அவ்வளோதான். பூராத்தையெல்லாம் காப்பாற்ற முடியும். அந்தளவுக்கு வறட்சியான திண்டுக்கல் மாவட்டம் நரசிந்துறை அவ்வளோ வறட்சியான ஒரு மாவட்டம். இந்த இடம் ஏதாவது மழை இந்த கோடை மழை எதாவது பெஞ்சுன்னா கொஞ்சம் இந்த மாடுகளுக்காக இந்த பில்லுகள் காட்டும் போது இந்த தட்டை புல்லுகளாக கொஞ்சம் நல்லா வர அறுத்து போட்டுக்கலாம். விவசாயம் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. வாடி இந்த ஒரு காய் பிஞ்சு பூவோடு இருக்கும்போது அது வாடி இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த தென்னை மரம்லாம் நட்டு 10 வருஷம் 5 வருஷம் வளர்த்துட்டு அது வாடி போய் காஞ்சி போய் இருக்கும்போது பெத்த புள்ள மாதிரி தானே அதுவும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வெயில் அதிகம் வேண்டிக்கிங்க மழை பெய்யணும்னா.